Welcome to this concept explainer brought to you by CBSE Score Lab of profsam.com, that is profsam.com. இன்னைக்கு நம்ம 12th physicsல இருந்து யூனிட் 11 dual nature of radiation and matterல ஒரு important topic electron emission பத்தி ஆழமா பார்க்க போறோம். எக்ஸாம்க்கு தேவையான பாயிண்ட்ஸை ரொம்ப ஈஸியா மறக்காத அளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஒரு சின்ன கேள்வியில ஆரம்பிக்கலாம். நம்ம வீட்ல கரண்ட் யூஸ் பண்றோம். கரண்ட்னா என்ன? ஒரு வயருக்குள்ள எலக்ட்ரான்ஸோட ஃப்ளோ, சரிதானே? ஆமா, அதேதான். ஆனா ஹேவ் யூ எவர் தாட் அந்த எலக்ட்ரான்ஸை அந்த வயர்ல இருந்து வெளியே ஃப்ரீ ஸ்பேஸ்க்கு கொண்டு வர முடியுமா? that's a good question. நான் எப்பவுமே அந்த எலக்ட்ரான்ஸ் அந்த மெட்டலுக்குள்ள பெர்மனண்டா லாக் ஆகி இருக்குன்னு தான் நினைச்சேன். அது வெளியே வருமா என்ன? எப்படி வரும்? இன்ஃபேக்ட் நம்ம பார்க்குற ஒரு ஆச்சரியமான விஷயம் கூட ஒரு டைப் ஆஃப் எலக்ட்ரான் எமிஷன் தான். அப்படியா? என்ன விஷயம் அது? வானத்துல மின்னல் வெட்டும்ல, லைட்னிங், அது கூட நேச்சர்ல நடக்கிற ஒரு மேசிவ் எலக்ட்ரான் எமிஷன் தான். வெயிட், வாட்? லைட்னிங்கா? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இது மெட்டல்ல இருந்து வருது, அது ஏர்ல நடக்கிறதுல. சம்பந்தம் இருக்கு. லைட்னிங் அப்போ அந்த மேகங்களுக்கு நடுவுல ஒரு அன்பிலீவபிளான ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகும். அந்த ஃபீல்டு வந்து ஏர் மாலிக்யூல்ஸ்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸை பலமா பிடிச்சு வெளியே இழுத்துடும். ஏர் மாலிக்யூல்ஸ்ல இருந்தே இழுத்துடுமா? ஆமா, அந்த எலக்ட்ரான்ஸ் ஒரே நேரத்துல வெளியே வரும்போது தான் நம்ம பார்க்குற அந்த ஆகாச வெளிச்சம். இதுக்கு பேர் தான் ஃபீல்ட் எமிஷன். வாவ், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அந்த ஃபீல்டு. ஓகே, இப்போ புரியுது. சோ எலக்ட்ரான்ஸை வெளியே கொண்டு வர முடியும். எக்ஸாக்ட்லி. சோ லெட்ஸ் அன்பேக் திஸ் கோர் ஐடியா. ஒரு மெட்டலுக்குள்ள நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் சுத்திக்கிட்டு இருக்கும். ஆனா அந்த எலக்ட்ரான்ஸ் அந்த மெட்டலை விட்டு வெளியே போக முடியாது. ஏன் போக முடியாது? ஏன்னா அந்த மெட்டலுக்குள்ள இருக்கிற பாசிட்டிவ் அயான்ஸ் அந்த நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸை ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்ல பிடிச்சு வச்சிருக்கும். ஒரு மேக்னெட் அயனை பிடிச்சு வச்சிருக்கிற மாதிரி. சோ அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் ஒரு தடை, ஒரு பேரியர் மாதிரி செயல்படுது. கரெக்ட். பர்ஃபெக்ட்லி செட். இந்த பேரியரை நம்ம ஒரு அனாலஜி வச்சு புரிஞ்சுக்கலாம். இமேஜின் பண்ணுங்க, ஒரு பெரிய பள்ளம், ஒரு வேலி இருக்கு. அந்த வேலிக்குள்ள நிறைய கார் பார்க்கிங் அட்டெண்டன்ஸ் வேலை செய்யறாங்க. ஓகே. அந்த அட்டெண்டன்ஸ் தான் நம்ம எலக்ட்ரான்ஸ், அந்த வேலி தான் நம்ம மெட்டல். ஓகே, வேலி இஸ் தி மெட்டல், அட்டெண்டன்ஸ் ஆர் தி எலக்ட்ரான்ஸ். காட் இட். இப்போ அந்த அட்டெண்டன்ஸ் அந்த வேலியை விட்டு வெளியே சமதளமான தரைக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? அந்த பள்ளத்தோட சொரட்டை ஏறி குதிக்கணும். சரியா சொன்னீங்க. அவங்க அந்த வாலை ஏறி குதிச்சு தான் வெளியே வர முடியும். சும்மா நடந்து வர முடியாது. அந்த வால் ஒரு பேரியரா இருக்கும். ஆமா, அதுக்கு அவங்களுக்கு எனர்ஜி தேவைப்படுமே. எஸ், அந்த ஜம்புக்கு தேவையான எனர்ஜியை நம்ம அவங்களுக்கு கொடுத்தா அவங்க வெளியே வந்துருவாங்க. இந்த எனர்ஜியை நம்ம 3 விதமா கொடுக்கலாம். 3 விதமாவா? ஓகே. மெத்தட் 1, தெர்மியோனிக் எமிஷன். பேர்லே இருக்கு, தெர்ம் மீன்ஸ் ஹீட். அந்த வேலியோட ஃப்ளோரை நம்ம ஹீட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த அட்டெண்டன்ஸ்க்கு சூடா இருக்கும். அவங்க அன்கம்ஃபர்டபிள் ஃபீல் பண்ணி இங்கேருந்து எப்படியாவது ஓடணும்னு நினைப்பாங்க. கரெக்ட். அவங்க அந்த ஹீட் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணி நிறைய எனர்ஜி கிடைக்கும். ஒரு கட்டத்துல அந்த வாலை ஏறி குதிக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி கிடைச்ச உடனே குதிச்சு வெளியே வந்துடுவாங்க. இதுதான் தெர்மியோனிக் எமிஷன். ஹீட் பண்ணி எலக்ட்ரான்ஸை எமிட் பண்றது. மேக் சென்ஸ். சோ வாட்ஸ் தி செகண்ட் வே? செகண்ட் மெத்தட், போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். போட்டோ மீன்ஸ் லைட். இப்போ அந்த வேலிக்குள்ள இருக்கிற அட்டெண்டன்ஸ் மேல வெளியே இருந்து நம்ம பவர்ஃபுல்லான டென்னிஸ் பால்ஸை வீசி எறிகிறோம்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. டென்னிஸ் பால்ஸ்? ஓகே, இதென்ன புதுசா இருக்கு. இந்த டென்னிஸ் பால்ஸ் தான் லைட்ல இருக்கிற ஃபோட்டான்ஸ். ஒரு பவர்ஃபுல்லான ஃபோட்டான், யானி ஒரு டென்னிஸ் பால், சரியா ஒரு அட்டெண்டன்ட் மேல பட்டு அந்த அட்டெண்டன்ட்டை தட்டி வெளியே தள்ளிடும். டைரக்டா நாக் அவுட் பண்ற மாதிரி. அப்படிதான். அந்த பாலோட எனர்ஜியை வாங்கிக்கிட்டு அந்த அட்டெண்டன்ட் டைரக்டா அந்த வாலை தாண்டி வெளியே விழுந்துருவாரு. இதுதான் போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். லைட் யூஸ் பண்ணி எலக்ட்ரான்ஸை எமிட் பண்றது. இன்ட்ரெஸ்டிங். சோ டைரக்ட் நாக் அவுட். வாட் அபௌட் தி தேர்ட் மெத்தட்? தி தேர்ட் ஒன் இஸ் ஃபீல்ட் எமிஷன். நம்ம லைட்னிங்ல பார்த்தோமே அதுதான். நம்ம அனாலஜில நம்ம ஒரு பெரிய மெஷின் வச்சு அந்த வேலியை ஒரு பக்கமா சாய்க்கிறோம்னு வச்சுக்கோங்க. பள்ளத்தையே சாய்க்கிறீங்களா? அப்ப என்ன ஆகும்? பள்ளம் ஒரு பக்கமா சாஞ்சிடுச்சுன்னா ஒரு பக்கம் வாலோட உயரம் என்ன ஆகும்? ஓ, குறைஞ்சிடுமே. எக்ஸாக்ட்லி. அப்போ இந்த அட்டெண்டன்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி குதிக்க தேவையில்லாம கொஞ்சம் ஈஸியா அந்த சின்ன வாலை தாண்டி எஸ்கேப் ஆயிடலாம். இந்த வேலையை சாய்க்கிற வேலையை தான் ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் செய்யும். சூப்பர்ப் அனாலஜி.
ஸோ ஹீட் பண்ணி லைட் அடிச்சு இல்லைன்னா ஃபீல்ட் அப்ளை பண்ணி அந்த வாலை தாண்ட வைக்கலாம். நீங்க சொன்ன அந்த வால் ஆஃப் த வேரி அந்த மினிமம் எனர்ஜி தேவைப்படுதுல, அதுக்கு பிசிக்ஸ்ல ஏதாவது ஸ்பெசிஃபிக் நேம் இருக்கா? Perfect question. That's the most important term in this topic. அந்த minimum energy barrier, அந்த வாலோட உயரம், அதுக்கு பேரு தான் work function. ஒர்க் ஃபங்க்ஷன். ஓகே. இப்போ let's see how NCERT defines this work function. Can you please read the definition from the textbook? Sure. The minimum energy required by an electron to escape from the metal surface is called the work function of the metal. It is generally denoted by phi naught and measured in EV, electron volt. இதுல EV or electron volt னு சொல்றாங்களே, அந்த யூனிட்ட பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஜூல்ஸ் தெரியும், பட் இது என்ன EV? Good question. Atomic physicsல ஜூல்ஸ்ங்கிறது ரொம்ப பெரிய யூனிட். ஒரு சின்ன சாக்லேட் வாங்க போய் 1000 ரூபாய் நோட்டு கொடுக்கற மாதிரி. அதனால நம்ம சின்ன யூனிட் யூஸ் பண்றோம். ஓ சரி சரி. EV is a very small unit of energy. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு எலக்ட்ரானை 1 வோல்ட் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்ல ஆக்சிலரேட் பண்ணும்போது அதுக்கு கிடைக்கிற எனர்ஜி தான் 1 EV. Its value is 1.602 into 10^19 joules. ரொம்ப சின்ன வேல்யூ, ரைட்? ஆமா, ரொம்ப சின்ன வேல்யூ. ஓகே, சோ ஒர்க் ஃபங்க்ஷன்னா அந்த மினிமம் எனர்ஜி மெஷர்ட் இன் EV. புரிஞ்சுது. இப்போ அந்த 3 டைப்ஸ் கொஞ்சம் டீடைலா பாப்போம். ஃபர்ஸ்ட், தெர்மியோனிக் எமிஷன். இங்க ஒரு மெட்டல் ஃபிலமெண்ட்டை நம்ம பழைய குண்டு பல்ப்ல இருக்கிற மாதிரி ஹீட் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்குல்ல? ஆமா, அந்த எலக்ட்ரான் வாங்குற தெர்மல் எனர்ஜி அந்த மெட்டலோட ஒர்க் ஃபங்க்ஷனை விட அதிகமா இருக்கணும். ஒர்க் ஃபங்க்ஷனை விட எனர்ஜி ஜாஸ்தி இருந்தா தான் வாலை தாண்ட முடியும். ஓகே. நெக்ஸ்ட், ஃபீல்ட் எமிஷன். நம்ம லைட்டிங் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, லேப்ல நம்ம ஒரு மெட்டல் டிப்னால ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ராக்சிமேட்லி 10⁸ வோல்ட் per மீட்டர் அப்ளை பண்ணுவோம். 10⁸ Vm. That sounds massive. அது எவ்வளவு பெரிய நம்பர்னு புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? நல்ல கேள்வி. இதை இப்படி இமேஜின் பண்ணுங்க. ஒரு மின்னலோட என்டையர் பவரையும் கண்டென்ஸ் பண்ணி ஒரு ஊசி முனை டிப் ஆஃப் நீடில் மேல ஃபோக்கஸ் பண்ணா எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு இன்டென்ஸ் ஃபீல்ட் இது. மை காட். ஓகே. அந்த ஃபீல்ட் அப்ளை பண்ணும்போது அந்த பொட்டென்ஷியல் பேரியர் வளைஞ்சு எலக்ட்ரான்ஸ் அந்த பேரியர் வழியா டனல் பண்ணி வெளியே வரும். வெயிட். நீங்க டன்னல் பண்ணின்னு சொன்னீங்க. என்ன அது? நான் நினைச்சேன் அந்த வாலோட உயரம் குறையும், அப்போ எலக்ட்ரான் ஏறி குதிக்கும்னு. பட் டனல்னா என்ன? அந்த வாலை உடைச்சுக்கிட்டு த்ரூவா போயிடுமா? லைக் கோஸ்ட் பாசிங் த்ரூ அ வால். Exactly. That's the bizarre and beautiful reality of quantum mechanics. Classical physics படி உங்ககிட்ட அந்த வாலை ஏறி குதிக்க எனர்ஜி இல்லனா you can never cross it. ஆமா. ஆனா குவாண்டம் மெக்கானிக்ஸ் சொல்றது என்னன்னா, அந்த எலக்ட்ரான் கிட்ட போதுமான எனர்ஜி இல்லனாலும் கூட there is a tiny non-zero chance that the electron can just appear on the other side. ஜஸ்ட் அப்பியர். ஏறி குதிக்காம. அது ஒரு கேம் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ். இதுதான் குவாண்டம் டனலிங். Our everyday rules don't apply at the tiny scale. That is mind-blowing. So it just appears on the other side without actually climbing over it. Wow. இதுதான் நம்ம பைக்கோட ஸ்பார்க் பிளக்ல கூட நடக்குது, to create that initial spark. Now the most important one for this chapter. Photoelectric emission. சோலார் பேனல்ஸ்ல யூஸ் ஆகிறதுல? அதேதான். இங்க photo means light. Suitable frequency உள்ள light ஒரு மெட்டல் மேல பட்டுச்சுன்னா லைட் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணி எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. This discovery completely broke classical physics. அந்த காலத்துல சயின்டிஸ்ட் நினைச்சது என்னன்னா, லைட் ஒரு வேவ். சோ ஒரு பிரைட்டான லைட், அதாவது ஹை இன்டென்சிட்டியான லைட் யூஸ் பண்ணா அதிகமான எனர்ஜி கிடைக்கும், அப்போ எலக்ட்ரான்ஸ் ஈஸியா வெளியே வரும்னு நினைச்சாங்க. அது லாஜிக்கல்ல தானே இருக்கு. பெரிய அலை வந்தா பெரிய தாக்கம் இருக்கும்ல. அப்படிதான் நினைச்சாங்க. பட் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஷாக்கிங் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. இத புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த எலக்ட்ரான் எமிஷனை ஒரு வால் அப்படின்னு உடைச்சுக்கிட்டு வெளியே வரதும் வச்சுக்கோங்க. கிளாசிக்கல் பிசிக்ஸ் சொன்னது நிறைய சின்ன சின்ன கல்லு, ஸ்மால் பெபிள்ஸ் வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தா கொஞ்ச நேரத்துல அந்த வால் உடைஞ்சிடும்னு. இங்க நிறைய பெபிள்ஸ் தான் ஹை இன்டென்சிட்டி லைட். ஓகே, அடிச்சுக்கிட்டே இருந்தா உடைஞ்சிரும். ஆனா உண்மையில என்ன நடந்துச்சுன்னா, நீங்க எவ்வளவு பெபிள்ஸ் வச்சு அடிச்சாலும் அந்த வால் அசைய கூட இல்ல. ஓ. ஆனா
ஒரே ஒரு பெரிய பாறாங்கல்லு a single big rock வச்சு அடிச்சா வால் உடனே உடைஞ்சிடுது. It didn't matter how many pebbles you threw, you needed the single big rock. அந்த big rock தான் ஒரு high frequency photon. ஸோ அந்த லைட்டோட கலர் ஃப்ரீக்வன்சி தான் முக்கியம், அதோட பிரைட்னஸ் இன்டென்சிட்டி இல்ல. இஸ் தட் த பாயிண்ட்? You nailed it. This single observation paved the way for quantum mechanics. And in the photoelectric effect explain பண்ணதுக்கு தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு 1921ல நோபல் பிரைஸ் கிடைச்சது. சீரியஸ்லி? அவரோட ஃபேமஸ் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிக்கு கூட இல்ல, இந்த விஷயத்துக்கு தானா? ஐ நெவர் நியூ தட். ஆமா, இதுக்கு தான். Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is profsam.com. இந்த ஃப்ரீக்வன்சியை பத்தி இன்னும் கிளியரா புரிஞ்சுக்க ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். டங்ஸ்டன்னு ஒரு மெட்டல் இருக்கு. அதோட ஒர்க் ஃபங்க்ஷன் ரொம்ப ஜாஸ்தி, அரவுண்ட் 4.5 EV. 4.5 EV. ஓகே. நாம இப்போ அது மேல ஒரு பிரைட்டான ரெட் லைட்டை அடிக்கிறோம். ரெட் லைட்டோட எனர்ஜி ஜஸ்ட் அரவுண்ட் 2 EV தான். என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? டங்ஸ்டனோட ஒர்க் ஃபங்க்ஷன், அந்த வாலோட உயரம் 4.5 EV. ஆனா நம்ம கொடுக்கிற ரெட் லைட்டோட எனர்ஜி வெறும் 2 EV தான். ஸோ அந்த எலக்ட்ரான் கிட்ட போதுமான எனர்ஜி இல்லாததுனால ஒரே ஒரு எலக்ட்ரான் கூட வெளியே வராது. Am I right? ரெட் லைட்டை பிரைட் ஆக்கினாலும் 1000 பல்பு வச்சு அடிச்சாலும் ஒரே ஒரு எலக்ட்ரான் கூட வெளியே வராது. பிகாஸ் 2 EV is always less than 4.5 EV. Got it. இப்போ அதுக்கு பதிலா ஒரு டிம்மான UV லைட் அடிக்கிறோம். UV லைட்டோட எனர்ஜி அரவுண்ட் 6 EV. இப்போ என்னாகும்? 6 EV is greater than 4.5 EV. ஸோ அந்த லைட் டிம்பா இருந்தாலும் அந்த வாலை தாண்டறதுக்கு தேவையான எனர்ஜி இருக்கு. ஸோ எலக்ட்ரான்ஸ் உடனே வெளியே வரும். எக்ஸாக்ட்லி. இந்த ஸ்பெசிஃபிக் கான்செப்ட் தான் இந்த சாப்டரோட அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக், ஐன்ஸ்டைன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனுக்கு ஃபவுண்டேஷன். ஸோ வாட் இஸ் திஸ் ஆல் மீன் ஃபார் யுவர் எக்ஸாம்? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற 2 காமன் மிஸ்டேக்ஸை பார்ப்போம். இந்த மிஸ்டேக்ஸ் நம்ம சைலண்ட் கில்லர்ஸ்னு சொல்லுவோம், பிகாஸ் தெரியாமையே மார்க்ஸ் போகும். ஓ, கண்டிப்பா சொல்லணும். மிஸ்டேக் நம்பர் 1, ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் a யூனிவர்சல் கான்ஸ்டன்ட். எல்லா மெட்டல்ஸ்க்கும் ஒண்ணுதான்னு நினைக்கிறது. ஓ, அப்படி இல்லையா? நான் கூட அந்த மாதிரி தான் யோசிச்சேன். தப்பு. ஒர்க் ஃபங்க்ஷன் ஒரு மெட்டீரியல் ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி. உங்க ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி யுனிக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒர்க் ஃபங்க்ஷன் யுனிக்கா இருக்கும். சோடியம்க்கு ஒரு வேல்யூ இருக்கும், அரவுண்ட் 2.3 EV. பிளாட்டினம்க்கு வேற வேல்யூ இருக்கும், அரவுண்ட் 6.3 EV. அப்ப மெட்டலோட சர்ஃபேஸ்ல டஸ்ட் இருந்தா கூட மாறுமா? கண்டிப்பா மாறும். ஈவன் மெட்டலோட சர்ஃபேஸ்ல கொஞ்சம் டஸ்ட் இருந்தா கூட அந்த வேல்யூ மாறும். ஓகே, so work function is a materials property, a fingerprint. எல்லா மெட்டலுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. புரிஞ்சுது. Mistake number 2, and this is the biggest misconception in this chapter. லைட்டோட ஃப்ரீக்வன்சி கம்மியா இருந்தாலும் ரொம்ப பிரைட்டா, யானி இன்டென்ஸா லைட் அடிச்சா எலக்ட்ரான்ஸ் வெளியே வந்துரும்னு நினைக்கிறது. ஆமா, அந்த பெபிள்ஸ் வர்சஸ் ராக் எக்ஸாம்பிள் இது நல்லா புரிஞ்சுது. கரெக்ட். அதை இன்னொரு விதமா சொல்லணும்னா, ஃப்ரீக்வன்சி இஸ் த கேட், இன்டென்சிட்டி இஸ் த ஃப்ளோ. ஒரு டேமோட கேட்டை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே. அந்த கேட்டை திறக்கிறதுக்கு ஒரு மினிமம் எனர்ஜி தேவை. அந்த மினிமம் எனர்ஜியை கொடுக்கறது ஃப்ரீக்வன்சி. நீங்க அந்த மினிமம் ஃப்ரீக்வன்சியை ரீச் பண்ணலேனா கேட் ஓபன் ஆகாது. புரியுது. ஃப்ரீக்வன்சி தான் அந்த கேட்டை ஓபன் பண்ணுமா இல்லையான்னு முடிவு பண்ணும். எஸ். கேட் ஓபன் ஆன அப்புறம் தான் நீங்க எவ்ளோ தண்ணி வெளியே அனுப்பணும்னு டிசைட் பண்றது இன்டென்சிட்டி. லைட்டோட இன்டென்சிட்டி ஜாஸ்தி ஆகினா வெளியே வர எலக்ட்ரான்ஸோட எண்ணிக்கை, அதாவது அந்த ஃப்ளோ ஜாஸ்தி ஆகும். ஓ, அப்ப மோர் இன்டென்சிட்டி மீன்ஸ் மோர் எலக்ட்ரான்ஸ். ஆனா கேட்டு திறந்திருக்கணும். சரியா சொன்னீங்க. கேட்டை திறக்கலைனா நீங்க எவ்ளோ இன்டென்சிட்டி கொடுத்தாலும் ஒரே ஒரு எலக்ட்ரான் கூட வெளியே வராது. ரைட். So frequency is the gate, intensity is the flow. First gate open ஆகணும், அதுக்கு frequency work functionனை விட ஜாஸ்தி எனர்ஜி கொடுக்கணும். அப்புறம் தான் இன்டென்சிட்டியோட வேலை. சூப்பர் கிளியர். சூப்பர். இப்போ இது எக்ஸாம் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த சிம்பிள் ஃப்ரேஸை யூஸ் பண்ணிக்கோங்க. 3 ways out. Heat up, photon knock, field tunnel. Work function is the wall. That's a nice one. Heat up, photon knock, field tunnel. Work function is the wall. இது அந்த 3 எமிஷன் டைப்ஸும் ஒர்க் ஃபங்க்ஷனோட ரோலும் நல்லா ஞாபகப்படுத்தும். இன்னும் நல்ல ஞாபகம் வச்சுக்க, நீங்க படிக்கும்போது பிசிக்கலா ஆக்ட் பண்ணி பார்க்கலாம். இட் ரியலி ஹெல்ப்ஸ் மெமரி. ஆக்ட் பண்ணி பார்க்கறதா? எப்படி? தெர்மியானிக் எமிஷனுக்கு 2 கையையும் நல்லா தேய்க்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுங்க, ஹீட் ஜெனரேட் பண்ற மாதிரி.
ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷனுக்கு ஒரு கையால இன்னொரு கைய தட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டான் நாக் பண்ற மாதிரி. சரி. அண்ட் ஃபீல்ட் எமிஷனுக்கு உங்க முன்னாடி ஒரு இன்விசிபிள் வால் இருக்கிற மாதிரி அதை தள்ளி பெண்ட் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணுங்க. பேரியரை லோவர் பண்றோம்ல அந்த ஐடியாக்கு. ஓகே, that sounds fun. நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். Okay, let's summarize in 3 key points. Point number 1. எலக்ட்ரான்ஸ் ஒரு மெட்டல்ல இருந்து வெளியே வர்றதுக்கு தேவையான மினிமம் எனர்ஜிக்கு பேர் தான் ஒர்க் ஃபங்க்ஷன் phi naught. இது ஒவ்வொரு மெட்டலுக்கும் மாறும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர். பாயிண்ட் நம்பர் 2. அந்த எனர்ஜியை நாம 3 விதத்துல கொடுக்கலாம். தெர்மியானிக் எமிஷன், ஹீட் யூஸ் பண்ணி, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன், லைட் யூஸ் பண்ணி, அண்ட் ஃபீல்ட் எமிஷன், ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் யூஸ் பண்ணி. Point number 3, and the most important for this chapter. Photoelectric emissionல லைட்டோட frequency ஒரு மினிமம் வேல்யூவை விட அதிகமா இருக்கணும். அப்போதான் அந்த லைட்டோட எனர்ஜி ஒர்க் ஃபங்க்ஷனை தாண்டும். இல்லனா நீங்க எவ்ளோ பிரைட்டான லைட் அடிச்சாலும் எமிஷன் நடக்காது. 12th CBSE Physics, Chemistry and Mathsல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க propsam.com விசிட் பண்ணுங்க. That is PROF SAM, right? Yes, PROFSAM.com. நன்றி. நன்றி.